கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பீலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் நேசர் குருசை சுமந்தே. என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தேறுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே தேசாதிபதியாய் இருந்த அந்த பிலாத்து தண்ணீர்களை அள்ளி தன்னுடைய கைகளை அவன் கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தத்திற்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பிலாத்து அந்த இடத்திலே சொல்லுகிறார். ஆனால் தேசாதிபதியாகிய பிலாத்துவினிடத்திலே எல்லா அதிகாரமும் அவர் கையிலே இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க அவராலே முடியும். ஆனால் பிலாத்துவோ ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக ஒரு குற்றமும் அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் என்றைக்குமே ஆண்டவரை பிரியப்படுத்ததான் நாம் நினைக்க வேண்டும். ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காகவோ, ஊழியக்காரர்களை பிரியப்படுத்துவதற்காகவோ, மற்ற ராஜாக்களை பிரியப்படுத்துவதற்காகவோ, இல்ல அதிகாரிகளை பிரியப்படுத்துவதற்காகவோ நாம் எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. நீதி என்னவோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஆனால் பிலாத்து நீதியை அறிந்தவன், அவன் நீதியை அவன் புரட்டினவனாய் அந்த இடத்திலே காணப்பட்டான். நீதியாய் நாம் நடக்க வேண்டும், நீதியை நாம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.